அப்பா பாட கேட்கிறேன். அப்பதான் வழியால பாட போறேன். அது சரி. சரி சரி அது இருக்காட்டு. அப்பா கண்ட கடையில போய் அப்பா ஒரு பொய் கத்துட்டோம். 100 ரூபாய்க்கு வெத்தில கும்படி கொண்டு வாரிங்க. அம்மா குசினிக்கு அம்மா நான் பேடி எடுக்கல கிடாச்சு. ஒரு வண்டி அம்மா தெரிஞ்சப்பா. அம்மா தெரியாது. எவட்டோடு வா வா. ஓடியா. சரி எப்போ போறேன்? கடைக்கு போறேன். நான் கடைக்கு தான் போறேன். புஷ்பாக்கா அப்ப ஒரு வெற்றில பேக் தரட்டா. நல்ல நீளமா கோயில வச்சு தரட்டா. எவ்வளவு வேணும்? 100 ரூபாய்க்கு. என்ன இல்ல அப்பா தான் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கு பதிலா வெஜ்ஜில தான் போவேன் போல. வீட்டுல சமைக்கிறதே இல்லையோ? உங்களுக்கு என்னடா அப்பா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்துனால உங்களுக்கு வருமானம் வருது. நீங்க தான் ரொட்டியா இருக்கிறது கொஞ்சம் நீட்ட தர மாட்டீங்களோ? அப்ப போய் பேசுவார். இல்ல தேவையில்லை. பால் பேக்கெட் கொண்டு வாங்க. இந்தாம்மா பால் பேக்கெட். சரி போங்க. நாளைக்கு பாக்கி ஸ்கூல்ல சந்திக்கலாம். போயிட்டு வா. பாய். அப்பா ஓடா வந்துட்டியா? நான் தாரா. போயிட்டு போட்டாட்டா கொஞ்சம் விட்டாவா இருக்கு. Good morning, teacher. Good morning, பிள்ளைகள். Thank you, teacher. இருங்கோ. டீச்சர் சிந்தியாவும் பாமினியும் கலைஞ்ச டீச்சர் விடுத்தா போகிறதுக்கு பிள்ளையர் இன்றைக்கு முதல் எல்லாரும் அமைதியா இருக்கணும். வடமைய மாதிரி இந்த கிளாஸ்ல கத்தி கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது, சரியோ? ஏனென்றா டீச்சர் இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித் தர போறேன், சரியோ பிள்ளையர்? டீச்சர் சொல்லி தர போறீங்க. ஓம் ஜெனி, நான் சொல்லித்தரேன். இன்றைக்கு டீச்சர் புற்றுநோய் பற்றி தான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன், சரியோ? ஏன் திடீர்னு டீச்சர் புற்றுநோய் பற்றி சொல்லித் தர போறேன்னு சொன்னா February 4th உலக புற்றுநோயாள தினம், சரியோ பிள்ளையர்? அதனால தான் நன்றிகா. ஓ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாங்கள் புற்றுநோய் பற்றி படிப்போம், சரியோ? சரி பிள்ளையர், உலகத்துல 1/6 உயிரிழப்புக்கு காரணம் இந்த புற்றுநோய் தான் என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லி இருக்குது பிள்ளையர், சரியோ? என்ன சாந்தினி? டீச்சர் அப்ப புற்றுநோய் ஒரு தொற்றுநோயா டீச்சர்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்குது சாந்தினி. புற்றுநோய் ஒரு தொற்று நோய் இல்ல பிள்ளையர். இத சமூகத்துல எல்லாருமே தவறாத்தான் நினைச்சு கொண்டிருக்கணும், சரியோ? அப்படி என்று பார்க்க போனா புற்றுநோய் வைத்தியசாலையில வேலை செய்யற டாக்டர்ஸா இருக்கட்டும், தாதியர்களா இருக்கட்டும், சுகாதார உத்தியோகர்களா இருக்கட்டும், அப்ப அவங்களுக்கு எல்லாம் புற்றுநோய் வந்திருக்கணும். சமூகத்துல இருக்கிற இந்த தவறான அந்த எண்ணத்தை நீங்கள் யாரும் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் பிள்ளையர். சரி, நாங்க எல்லாம் பொதுவா நெஞ்சு கொண்டிருக்கிறோம் குடிக்கிறதாலையும் புகை பிடிக்கிறதாலையும் தான் புற்றுநோய் வரும்னு சொல்லி பிள்ளையர். வெத்தில சப்பினாலும் புற்றுநோய் வருமா? ஓஞ்சலி, வெத்தில சப்புனாலும் புற்றுநோய் வரும். அது மட்டும் இல்லாம குண்டா நம்ம ஓவர் வெயிட்டா இருந்தா கூட அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு பிள்ளையர். பாமினி இடம்மா, நான் கேன்சர் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நானா குண்டா இருக்கிறதால புற்றுநோய் மட்டும் இல்லாம ஏனைய எல்லா வருத்தங்களும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்
வாய் புற்றுநோய் எப்படி டீச்சர் கண்டுபிடிக்கிறது? ஓம் ஜெனி, வாய் புற்றுநோய் என்று சொன்னா அந்த வாயில இருக்கிற அந்த புண் வந்து நிறைய நாளைக்கு ஆறாது பிள்ளைகள். அது மட்டும் இல்லாம அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். என்னத்தை சாப்பிட்டாலும் எரிவு தன்மை எல்லாம் இருக்கும் ஜெனி. விளங்கிட்டுதா பிள்ளைகள்? வேற ஏதாவது கேட்க போறீங்களா? மார்பக புற்றுநோய் எப்படி டீச்சர் கண்டுபிடிக்கிறது? ஓ, மார்பக புற்றுநோய் இப்ப எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கு என்ன பிள்ளைகள்? மார்பக புற்றுநோய் வந்தா என்னன்னு சொன்னா இருபக்க மார்பகம் வந்து சமச்சீரா இருக்காது பிள்ளைகள். அதோட ஒரேஞ்ச் பழம் தெரியும் தானே? டீச்சர் ஒரு 10 பழம் விட்டு கொடுத்தா போதும். கெட்டிக்காரி, அந்த கடையில 200 ரூபாய்க்கு விற்கவில்லை ஒரேஞ்ச் பழம். அந்த ஒரேஞ்ச் பழத்தின் தோல் மாதிரி அந்த புற்றுநோய் உள்ள மார்பகத்தின் அந்த வடிவம் தோல் வந்து மாறுபடும் பிள்ளைகள். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வந்து அந்த மார்பகத்துல இருந்து ஒரு அசாதாரண திரவம் வந்து வடிஞ்சு கொண்டிருக்கும் பிள்ளைகள். டீச்சர் இந்த ரத்தத்தை குணப்படுத்தவே முடியாதோ? விலங்கையில செஞ்சியா? இந்த ரத்தத்தை குணப்படுத்தவே முடியாதோ? ஓ, இதை எப்படி நல்ல ஒரு கேள்வி. இதை எப்படி என்று சொன்னா குணப்படுத்தலாம் எப்படின்னு சொன்னா 3/2 பகுதி நாங்க வந்து ஏடிக்காவே அதை காட்டணும்னு சொன்னா அதுல பாதிப்பை வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். அதுக்காகத்தான் இப்ப யாழ்ப்பாண மாவட்டத்துல யாழ் போதனா வைத்தியசாலையில ஏர்லி டிடெக்ஷன் சென்டர் என்ற ஒரு பகுதி இருக்குது. அப்ப அங்க நாங்க போயிட்டு ஏடிக்காவே அதுக்கான பரிசோதனையில செய்யறதன் மூலமா அதுல பாதிப்பை வந்து குறைச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். இப்ப டீச்சர் உங்களுக்கு ஒரு நம்பர் தாரேன். அந்த நம்பர் எல்லாரும் முதல் நோட் பண்ணி கொள்ளுங்க. டீச்சர் 070 777 26 40. விலங்கேல ஓமிதா திரும்பி சொல்றேன் ஒருக்கா பாருங்க. 070 777 26 40. பிள்ளைகள் எல்லாரும் நோட் பண்ணி கொண்டீங்க தானே? இந்த நம்பர் வந்து ஏர்லி டிடெக்ஷன் சென்டர் நம்பர் பிள்ளைகள். இப்போ உங்களோட வீட்டிலேயோ அயல்ல உள்ளவங்களோ ஆறாவது உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க உடனே என்ன செய்யணும்? இந்த நம்பரை கொடுத்து அங்க கால் பண்ணி கதையுங்கோ. இது சம்பந்தமான விளக்கங்கள் அவங்க உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி நீங்க எடுத்து சொல்லணும் பிள்ளைகள். சரியா? டீச்சர் பெல்லன்ஸுக்கு போறால குடிச்சு பை. ஓம் பிள்ளைகள், இன்றைய கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர். ஒரு மாதிரி இருக்கு. அடி மஞ்சு, டீச்சர் சொன்னதை கேட்டு நீ வாய் புற்றுநோய் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னவாரோ கனகாலமா புண்ணாராம இருக்குமா? எங்க அப்பா வெற்றில சாப்பிட்றவர்களோடி அவரும் அடிக்கடி சொல்றவர் வாயில புண் இருக்குது அது மாறிடுன்னு 1 மாசமா சொல்லி கொண்டு இருக்கிறேன். படிப்பீங்க ஒரு நம்பர் தானே. அப்ப நீ அந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சிட்டு போய் உங்க அப்பா கூட காட்டு. அதானே நீ செய்ய போறேன். ஓகே பாய். அந்த வெத்திலே எடுத்து வா. என்னடா இந்த கோலைக்கு வந்துட்டா வழி வந்தாளா? ஓமப்பா வந்துட்டேன். இந்த மூணு மாட்டவாங்க லட்சத்துக்கு இல்லையப்பா அப்புறம் இல்லை. அப்ப இன்னொரு மூணு பாட்டவாங்க இல்லப்பா யார போய் நான் வந்துட்டேன். பேரு அப்பாவுக்கு அன்றைக்கு டீச்சர் எங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பாடம் படிப்பிச்சவா புற்றுநோய் பற்றி. சரி அதுல டீச்சர் சொன்னவா வாய் புற்றுநோய் வந்து வெத்தில சாப்பிட்றதால எல்லாம் வருமா. அப்ப அது வந்து புண் வாயில வந்து மாறாம கண்ணனால் இருக்குமா. அதால ரத்தம் எல்லாம் வருமா. நீங்கள் என்னட்டு சொல்றீங்களோ வாயில புண்ணொண்டு இருக்குண்டு. அது சுண்ணா பாருங்க போடு சுண்ணா அப்பா நான் சொல்றத கேளுங்களேடப்பா. நீங்க ரத்தம் எல்லாம் வருதுன்னு சொல்றீங்களோ. சுண்ணா போட்டா இவ பார்த்தாலே தெரியும். அப்பா வாங்கலேனப்பா ஒருக்க கொண்டே காட்டுவான். அந்த டீச்சர் நம்பர் ஒன்று தந்தவா. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லோ யாழ்ப்பாணம். அங்க வந்து இப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது ஒரு இது உண்டு. அந்த நம்பர் தந்து டீச்சர் தந்தவா. அந்த நம்பருக்கு கோல் அடிச்சு கரைச்சி போட்டு நம்ம போவோம் நாளைக்கு.
யாழ்ப்பாணம் போகணும். ஓமாப்பா வாங்கப்பா அப்பா. அது ஒன்றும் இல்லை. அப்பா எனக்கா வாங்கப்பா அங்க போ. ஒரு ஆக்கினி ஆகிறாங்க உங்களோட பேச்சு ஆகிற யாழ்ப்பாணம் போகிறது அச்சலாக வருது. அப்பா ஒரு கட்டானியப்பா வாங்கலேனப்பா போ. சரியா போ அப்ப என்னன்னு போறா. போனை தாங்கப்பா நீங்க நான் அந்த நம்பர் கடிச்சு கதைக்கிறேன். ஹலோ ஓ ஹலோ யாழ் போதனா வைத்தியசாலை ஓ ஹலோ ஓ நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை 7 டிரெக்ஷன் சென்டர்லேருந்து கலைக்கிறோம். நீங்கள் யார் கலைக்கிறீங்க? ஓ மிஸ் நாங்க மன்னார்ல இருந்து கதைக்கிறோம் மிஸ். சொல்லுங்க. எப்படி எங்க அப்பா வந்து வெத்தில பாக்கு சாப்பிடுற மிஸ் கனகாலமா. ஓ சொல்லுங்க. அவருக்கு வாடியில வந்து புண் வந்து மாறாம இருக்குன்னு சொல்ற சின்ன லட்சி மாதிரி. அப்ப இன்றைக்கு எங்க ஸ்கூல்ல டீச்சர் படிப்பிச்சவா முற்று நோய் பற்றி. அப்ப டீச்சர் தான் நம்பர் தந்தவா நான் உங்களுக்கு கோல் அடிச்சு என்ன மாதிரி எனக்கு காட்டுறதுக்கு அப்பமெண்ட் அடிச்சு நான் மிஸ் ஸ்கூலுக்கு வரலாம். சொல்லுங்க என்னென்னா எங்களோட சென்டர் வந்து காலையில் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையும் காலையில் 8 மணி தொடக்கம் பின்னர் 5 மணி வரை நீங்கள் கலைக்கலாம். சனி ஞாயிறு வந்து 8 மணி தொடக்கம் 1 மணி வரையும் கலைக்கலாம். அப்போ நீங்கள் எப்போ அப்பா கூட்டிட போகிறீங்க? நாளைக்கு கூட்டிட்டு வரலாமா மிஸ்? நாளைக்குண்டா ஒரு 9 மணிக்கு முன்னே சார் நிற்பேன். வெள்ளியாக வந்தீங்கன்னா சாரோட கலைக்கலாம். நாங்க மன்னார்ல இருந்து தானே மிஸ் வாரதப்ப ஒரு 9 மணிக்குள்ள வரையிலுமா மிஸ்? ஓகே வாங்க. சரி மிஸ். அப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரி ஓகே. அப்பா போலாம் போகல. ஓமோ ஓ அப்பா எடுத்து வையா பாடுப்பேன் நாளை யாழ்ப்பாணம் போ. இதுல இருங்கப்பா நான் போய் மிஸ்ஸிட்ட கேட்டுட்டு வரேன். நீங்க இருக்க இல்லை. அப்ப உங்களுக்கு அவசரமாப்பா? டாக்டர்ல பார்க்க வந்து நாங்க பார்த்துட்டு போவோமே. ஓ சொல்லுங்க. நாங்க நேற்று கழிச்சு நாங்க மிஸ் உங்கள்கிட்ட கோல் எடுத்து. ஓ மன்னார்ல இருந்து. ஓ என்ன பேர்? அப்பா வந்து வாணி முத்து விமலேஸ்வரன். இருங்கோ சொல்ல ஐயா நீங்கள் மருந்து விமலேஸ்வரன் வயசு மன்னர் இருங்கோ வா ஐயா வாங்க. சரி வணக்கம் வணக்கம் ஐயா எங்க இருந்து வாங்க? ஐயா முழு பேர் என்னது? எத்தனை வயசு? 57. ஓகே ஐயா என்ன பிரச்சனை ஐயா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிள்ளை தான் பிரச்சனை. சும்மா இடத்துல ஒன்று துப்புதா சத்தமா அகர்ந்தன்னு சொல்லி இங்கே ஒன்று வச்சிரு. டாக்டர் ஐயா என்னடா அப்பா வந்து வெத்தில சாப்பிட்றது கனகாலமா 1 மாசமா வாயில புண்ணு இருக்கு ரத்தம் வரலன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் டாக்டர் ஐயா. கேட்டா அது வெத்தில சாப்பிட்ற துப்பியல்னு சொல்றேன். கேட்டா போய் சொல்றேன் டாக்டர் ஐயா. செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரி. ஐயா எவ்வளவு காலமா வெத்தலை சாப்பிட்றீங்க? நாங்கள் 15 வயசுலயே இந்த காலத்துல தோட்டவே சமந்தா அப்பா சாப்பாடு இல்லை வெத்தில போல தண்ணி குடிச்சாச்சு. பசி ஆறு பங்கடாடுக்கு வாய்க்கல அது புட்டு இல்லை ஐயா. சும்மா கொஞ்சம் கூட போட்டா அங்கே இங்கே அடுத்தா அதான் இந்த புள்ள பயப்படுவேன். பிள்ளை 1 மாசமா இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு காலமா இருக்கு? அது தண்டனை இருக்குது அப்படி வேணும். அதுல ரத்தம் கசிகிற மாதிரி ஏதாவது? தண்டனை இல்லை ஐயா. அந்த வெத்தில துப்பாதான் எப்படித்தான் டாக்டர் ஐயா சொல்லுங்க. நீங்களுக்கு பாருங்க செக் பண்ணி. முதல் இருந்த புண்ணை விட இப்ப கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்கும். சாரியா நாங்க உங்க பாப்போம் இல்ல என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு முடிய லைட்டை நாக்கிட்டு போய் காது கேட்கிற மாதிரி காது ஒன்றுமில்லை ஐயா. ஓகே ஐயா. அப்போ உங்களுக்கு பயோப்சி ஒரு ட்ரீட்மெண்ட்
பரிசு என்று சும்மா ஒரு சின்ன ஒரு பரிசோதனை என்ன செய்வோம்னா அவங்களோட சின்ன வாய் புண்ணுகள்ல இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து நாங்கள் ஒரு பறிச்சுட்டு பார்ப்போம் அது என்ன இருக்குன்னு சொல்லி அப்போ மீன்ஸ் நாங்கள் அதுக்கான ரேட்டை கொடுப்போம் எல்லாரும் பரிசு எடுத்த கொஞ்சம் பார்ப்போம் அதில் கொஞ்சம் பிளட்டுகளை என்ட்ரு பண்ணி எடுப்போம் நம்ம கொஞ்சம் ரத்தமும் கொடுக்கணும் ஐயா ரத்தத்தையும் கொடுத்துட்டு ஓகே நாங்கள் அப்போ ட்ரீட்மெண்ட் அடுத்து மேலதிகள் என்ன செய்யலாம்னு சொல்லி அதை வச்சு நாங்கள் பார்ப்போம் ஆமாம் மீன்ஸ் ஒரு காதலை செஞ்சு ஐயாக்கு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்க தந்துருக்கோம் அப்பா நீங்க வெத்தில போடக்கூடாது ரிப்போர்ட் வந்த பிறகு நடக்கிற காட்சி நடக்கும். ஓமாப்பா அப்பா இதே அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு கொடுத்துட்டு வந்தாங்களோ ஓ அப்படியே தான் நடிக்கிறீனா ஹலோ ஹலோ நீங்கள் மாரிமுத்து விமலேஸ்வரனா ஓ மிஸ் அது எங்கள் அப்பா தான் சொல்லுங்க மிஸ் நீங்கள் மன்னர் ஓ மிஸ் என்னட்டா நீங்கள் அன்றைக்கு வந்தீங்களோ கிளினிக்கு ஓ மிஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் செய்து வந்திருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரிப்போர்ட்டை பார்த்து சில கதைக்கலாம் எப்போ மிஸ் நாளைக்கு நாளைக்கு வந்தாலும் ஓகே நாளைக்கு வேற கொஞ்சமே இருக்கோ ஓ மிஸ் நாளைக்கு எத்தனை மணிக்கு மிஸ் நீங்கள் ஒரு 9 மணி எப்படி வாங்க சரி மிஸ் ரிப்போர்ட் என்ன மாதிரி மிஸ் ரிப்போர்ட் என்ன சார் தான் சொல்லுவார் என்ன இருக்கிற ரிப்போர்ட்டில் நீங்கள் வாங்க நாங்கள் சாரோட கதைப்போமா சரி 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 அப்பா அந்த நீங்க இது கொடுத்தீங்களா உங்களுக்கு அந்த துண்டு வெட்டி எடுத்தது அதை செக் பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்குதா அப்பா போய் பார்க்கணும் நாளைக்கு டாக்டர் ஓ ஓ நாளைக்கு போகணும் பேசுறோம் நேரத்து கிளம்பி ஓம் அப்பா ஓம் அப்பா வாங்க போ இருங்க பண்ண பிகோட் பண்ணி இந்த வாரம் வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க ஐயா முழு பேர் என்னது என்ன வயசு என்ன மண்ணா ஓகே உங்களோட ரிப்போர்ட்டு ஒரு வந்திருக்கு அப்பா காலத்துல சாப்பிட்டா வந்தாரு ஐயோ அப்படியெல்லாம் இல்லை தானே அப்படியெல்லாம் நாங்கள் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சரி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் உங்களோட இங்கே வர்றதுக்கு முதல்ல நீங்கள் எங்கேயாவது போனீங்களா ட்ரீட்மெண்ட் ஏதாவது இப்பதான் இந்த வருஷம் ஒன்று ஒன்று வச்சிருக்கீங்க பிள்ளைங்க வந்தவன் நீங்கள் பிச்சையில தான் தெரியாம அப்போ உங்களோட ரிப்போர்ட் வந்திருக்கு ரிப்போர்ட்னு படி பார்த்தா உங்களோட வாய்ப்புண் வந்து கொஞ்சம் சாதாரண புண் மாதிரி விளங்கல அப்படின்னா கொஞ்சம் கேன்சர் தன்மைகள் இருக்கு
அதொன்றும் பயப்பட தேவையில்லை ஐயா. அதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கு. மகள் உங்களை நேரத்துக்கு கொண்டு வந்ததால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் மேலதிக சிகிச்சைகளால குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஐயா. நாங்கள் மேலதிக சிகிச்சைகளை கொண்டு நடத்தலாம். தெல்லிப்பணம் பாத புற்றுநோய் வைத்தியசாலையில் அதற்கான சிகிச்சைகள் தான் நடைபெறும். மேடம் இருக்கான அதுக்கு எழுதித்தானே இந்த மாதிரி சொல்லியும் கூட இதில் போட்டு ஒரு ரிஃபரல் லெட்டர் எழுதிட்டார். சிகிச்சைகள் வந்து ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு சிகிச்சைகளும் இருக்கு. அதோட மேடம் பிளானிங்கை பொறுத்து மருந்து திறனை இருப்பாங்க. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் பெரிய மேடத்துக்குள்ள எழுதிட்டார். தொடர்ந்து சிகிச்சைகள் நடக்கும். நீங்க மன்னார்லேருந்து வரணும்ன்றது அவசியம் இல்லை. இங்க கேன் காப்பகம் என்ற ஒரு இடம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இங்க காப்பகம் ஒன்று இருக்கு. அதுக்கான மேலதிகம் என்னன்னு சொல்லிவிடுவா. நீங்க அந்த காப்பகத்தில் தங்கி நின்று உங்களோட சிகிச்சைகளை முன்னெடுக்கலாம். அதுக்கான ஃபார்ம்களையும் ஃபில்அப் பண்ணித்தேன், நீங்க யோசிக்காங்க. அப்போ நீங்க நான் எழுதித்தர லெட்டரை கொண்டு கொண்டு போய் காட்டினீங்க கேட்டால் அவங்க மேலதிகமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. போமோ நீ சொல்லுவாங்க. அங்க வந்து உங்களுக்கு போக்குவரத்து, சாப்பாடு, மருத்துவம் எல்லாமே உங்களுக்கு வடிவாக செய்யணும். உங்களுக்கு எதுவுமே கட்ட தேவையில்லை. அப்போ நீங்கள் விற்கிறன்னு சொன்னாலும் உங்களுக்குரிய சாப்பாடு தங்கணும் எல்லாமே ஃப்ரீயாக தரணும். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. வடிவாக அங்கே நின்று வைத்தியத்தை வடிவாக முடிச்சு கொண்டு நீங்கள் கிட்ட போகலாம். சரி, யோசிக்க தேவையில்லை. நீங்கள் மருந்து நம்மளை போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களை வடிவாக பார்க்கலாம். சரி சரி, ஓகே. அப்பா இந்த கேன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதாமப்பா, அங்கே நம்மளுக்கு எல்லாம் இலவசமாக தருவாங்கண்ணா. அப்போ நம்ம அங்கே போய் இருப்போமே, அங்கே இருந்து நம்மளோட சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு விட்டு போகணும். ஓப்பா நான் நிற்கலாமா? சரி.